வெல்கம் டு காஃபி வித் சிஓ பார்ட் 5. திருநெல்வேலி பேட்டை ராணி அண்ணா காலேஜுக்கு பக்கத்தில் இருக்கிற மயில் ஆக்ரோ ஃபுட்ஸ் ஒய்ஜி பெருங்காயத்தோட சிஓ ஜேசி ஹச்ஜிஎஃப் ஒய்ஜி நெல்லையப்பன் சாரை டைரக்டா மீட் பண்ணும்போது அவங்க ஷேர் பண்ண பிசினஸ் சீக்ரெட்ஸ் இப்போ உங்களுக்காக. 1932ல ஒய்ஜி பெருங்காயம் பிசினஸ் அவங்க தாத்தா வந்து திருநெல்வேலியில ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அவங்க தாத்தா அவங்க வாழ்க்கையில எந்த அளவுக்கு சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணாங்களோ அதே அளவுக்கு அவங்க வாழ்க்கையிலும் அவங்க சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணியிருக்கிறதா சொல்றாங்க. ஐடி பேக்ரவுண்ட்ல ரொம்ப காலம் ஒர்க் பண்ண பிறகு ஃபேமிலி பிசினஸை நெல்லையப்பன் சார் டேக் ஓவர் பண்றாங்க. ஆபீஸ்க்கு உள்ள போன உடனே அப்சர்வேஷன்ல ஆபீஸோட இன்டீரியர் அண்ட் அப்பியரன்ஸ் எல்லாமே எக்ஸலண்டா இருந்துச்சு. இதுல இருந்து ஒர்க்கிங் அட்மாஸ்பியர் ஒருத்தர் வாழ்க்கைக்கு எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறது புரிஞ்சுக்கலாம். ரெண்டாவதா நம்ம கத்துக்க வேண்டிய விஷயம், அவங்க பிசினஸ் டேக் ஓவர் பண்றதுக்கு முன்னாடி அதிகமான சேல்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் அவங்களுக்கு இருந்ததா சொல்றாங்க. அதனால பிசினஸ் பர்சனா ஒருத்தங்க இருக்காங்கன்னா இந்த ஸ்கில் ரொம்பவே முக்கியமானது அப்படின்னு சொல்றாங்க. மூணாவதா கஸ்டமர்ஸ் ரீடைன் பண்றதுக்கு அவங்க சொல்ற சீக்ரெட், நம்ம எந்த ஸ்ட்ராட்டஜியாச்சும் பயன்படுத்தி நம்ம இருக்கோம் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கணும். இதோட கஸ்டமர்ஸோட நம்ம வச்சுக்கிற பாண்டிங்கும் ரொம்பவே இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்றாங்க. நாலாவதா அவங்க நிறைய கம்பெனிஸ்க்கு ஒயிட் லேபிளிங் பண்ணி கொடுக்கறதா சொல்றாங்க. அப்படின்னா என்னன்னா ப்ரொடக்ஷன் எல்லாமே பண்றது இவங்க தான், பேக்கிங் முத கொண்டு எல்லாமே பண்ணி கொடுத்துருவாங்க. ஆனா பேர் மட்டும் வேற கம்பெனி பேரா இருக்கும். இதை பேக் பண்ணி கொடுக்கறதுக்கான காசு மட்டும் இவங்களுக்கு வந்துடும். மார்க்கெட்டிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் பொறுத்த வரைக்கும் வாங்குற கம்பெனி பார்த்துப்பாங்க. இது அவங்க சொல்லும்போது நாங்க கேட்டோம், இதனால உங்களோட பிராண்ட் வேல்யூ கம்மி ஆகாதா அப்படின்னு கேட்கும்போது அவங்க சொன்ன பதில், மேபி கம்மி ஆகலாம், ஆனா இன்னொரு விதத்துல பார்க்கும்போது இந்த மாதிரி டிஸ்ட்ரிபியூஷன் மார்க்கெட்டிங்ல அதிகமா பிரஷர் எடுக்கிறதுக்கு இது வந்து ஈஸி வே ஆஃப் மேக்கிங் மணி அப்படின்னு சொல்றாங்க. பிராண்ட் வேல்யூ அப்படிங்கிறது முக்கியம் தான், ஆனா அட் எண்ட் ஆஃப் த டே அதெல்லாம் தாண்டி அவங்க ஒர்க்கிங் ஃபேமிலி அப்படின்னு மென்ஷன் பண்ற அவங்க எம்ப்ளாயிஸோட வெல்ஃபேருக்காக நன்மைக்காக இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது அவங்க சொல்ற விஷயம், எப்பவுமே கேஷ் ஆன் கேரியை ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஏன்னா ஒரு டீலுங்கிறது எப்போ க்ளோஸ் ஆகுதுன்னா மணி வந்து நம்ம பாக்கெட்டுக்கு வரும்போது தான். ஒரு டீல் க்ளோஸ் ஆயிருச்சுங்கிறது எப்போ உறுதிப்படுத்துங்கன்னா பாக்கெட்ல மணி வந்த பிறகு அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது அவங்க சொல்ற விஷயம், பிசினஸ் நம்ம டீல் பேச போகும்போது நார்மலான சேல்ஸ் பர்சன் மாதிரி நம்ம பிஹேவ் பண்ணக்கூடாது. நம்மளே பேசிட்டு இல்லாம கேள்விகளை கேட்டு அவங்க வாயில இருந்தே நம்மளுக்கு தேவையான பதிலை எடுக்கணும். அந்த பதிலை வச்சு கான்வர்சேஷனை கொண்டு போய் அதை செல்லிங்கா மாத்தணும் அப்படின்னு சொல்றாங்க. சேல்ஸ்ங்கிறது இப்படிதான் பண்ணணும். இன்னொன்னு அவங்க சொன்னது, வாழ்க்கையில டவுன் டு எர்த்தா நம்ம இருக்கணும், பணிவுங்கிறது வாழ்க்கையில ரொம்பவே முக்கியம் அப்படின்னு சொன்னாங்க. அண்ட் ஃபைனலா அவங்க ஷேர் பண்ணது, பேசாத நெல்லையப்பனை பேச வச்சது ஜூனியர் சேம்பர் இன்டர்நேஷனல். அவங்களோட டோன் அண்ட் மாடுலேஷனை சேஞ்ச் பண்ணதுக்கு ஜேசிஏவோட எஃபெக்டிவ் பப்ளிக் ஸ்பீக்கிங் ட்ரைனிங் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க. அண்ட் ஃபைனலா நான் அப்சர்வ் பண்ணதுல நிறைய சோஷியல் ஈவெண்ட்ஸ்க்கு முக்கியமான ஸ்பான்சரா நெல்லையப்பன் சார் வந்து இருக்கிறாங்க. திருநெல்வேலியில ஃப்ளட் வந்திருக்கும் போது அவங்களோட பங்கு வந்து மிகவும் பாராட்டக்கூடியது. இதுல இருந்து ஒருத்தர் வளர்ந்த பிறகு அவங்களுக்கு கிடைச்சத இந்த சொசைட்டிக்கு திரும்ப கொடுக்கறது எந்த அளவுக்கு முக்கியம் அப்படிங்கறத நம்ம கத்துக்கலாம். இந்த பாயிண்ட்ஸ் தான் காஃபி வித் சிஓல டைரக்டா அவங்கள மீட் பண்ணும்போது நான் நோட் பண்ணது. நீங்க இவ்வளவு நேரம் கேட்டது காஃபி வித் சிஓ. இது செல்ஃப் டெவலப்மெண்ட்டுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற ஜேசிஐ திருநெல்வேலி ட்ரெண்ட் செட்டர்ஸ் அமைப்புல இருந்து திருநெல்வேலியில இருக்கிற டாப் மோஸ்ட் பிசினஸ் பீப்புளை நேரில் சந்திச்சு அவங்க கிட்ட பேசும்போது கேள்வி கேட்கும் போது அவங்க ஷேர் பண்ண சீக்ரெட்ஸ். இவ்வளவு நேரம் இந்த ஆடியோ நீங்க கேட்டிருக்கீங்க அப்படிங்கன்னா நீங்க சாதிக்க பிறந்தவங்க. வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.